ஸோ இது வந்து என்னுடைய பாஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கான ரிட்டர்ன்ஸு ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 9ஆம் தேதி தான் வந்து ஒரு 9800 அமௌண்ட் போடுறேன். ஸோ அதிலேருந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் ஒரு 300 ப்ராஃபிட், 600 அடுத்த நாள், அதுக்கு அடுத்த 2 நாள் மார்க்கெட் லீவ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது, அதனால் அது பண்ணல. அடுத்தது 13ஆம் தேதி 600, அப்புறம் 1200, 800, 1500. இது இன்றைக்கான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணாமல் நேத்திக்கான ப்ராஃபிட் வரைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான ப்ராஃபிட் நாளைக்கு தான் அப்டேட் ஆகும், அதையுமே நான் போடுறேன். ஸோ இதுக்கு இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 6 நாள். ஓகேங்களா? என்னோடய கேபிட்டல் வந்து 9800. ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 61%, கிட்டத்தட்ட 60% 6 நாளில் கிடச்சிருக்கு. ஸோ இதை என்னோடய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே நான் எடுத்தேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் அதில் ஸ்கேல்பிங் தான் எடுத்தேன். ஸோ ஒரு 9000 வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1000, 500, ஒரு 300 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு காட்டுறதுக்கு. இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 600, இந்த 500 வர இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருந்திருக்காது அன்றைக்கி. அதனால் ஒரு ட்ரேடில் கம்மியான ட்ரேடில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். டைம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் எடுப்பேன். அப்போ அதால் அந்த ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம். ஸோ இன்னொரு நோட்டபிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக 10, 13, 14, 15, 16 டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதை மீறி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ப்ராக்டிஸால். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும், பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இல்லைனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம ஃபர்தராக இதை பற்றி எப்படின்னா பேசுவோம். ஓகே.